ஹாலிவுட்டில் வந்து பொதுவாக வந்து பாப்புலரான படத்தை எல்லாருமே பார்ப்பாங்க. ஆனால் இந்த ஹாலிவுட்லேயே வந்து ப்ராப்பரான ரெக்கக்னிஷன் கிடைக்காத சின்ன சின்ன படங்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் பயங்கரமான படம். நம்ம அதை பார்த்தோன்னா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் அந்த சைடு யாரும் போக மாட்டாங்க. இந்த மாதிரி நான் ஒரு படம் பார்த்தேன். பாய்ஹுட் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. இந்த படத்தை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆயிருக்கு. இந்த படத்தில் இந்த 12 வருஷம் அப்படியே எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு 2 பசங்களை வச்சு ஒரு கதை வரும். அது என்ன கதைன்ற சொல்கிறத விட, அந்த பையன் 5 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் வளர்றதை நீங்கள் அப்படியே பார்க்க முடியும். ஸோ அதே பர்சனை 12 வருஷம் அந்த படத்தை வச்சு கேப் விட்டு எடுத்திருக்காங்க ஒரு சீனும். ரொம்ப பயங்கரமான ஒரு படம், முடிஞ்சால் பாருங்கள். இட்ஸ் அபவுட் எம்ப்டினஸ் சிண்ட்ரோம். எம்ப்டினஸ் சிண்ட்ரோம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேரண்ட்ஸ்லாம் வந்து குழந்தைங்க வந்து செட்டில் ஆன அப்புறம் வந்து ஒரு தனிமையை ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு மெடிக்கல் கண்டிஷன் கிடையாது, இது ஒரு சைக்காலஜிக்கல் கண்டிஷன். அவங்களுக்கு சடனாக வந்து தே ஃபீல் அ லாஸ் ஆஃப் பர்பஸ். அவங்க கனவு ஃபுல்லாக அவங்க குழந்தைய சுற்றியே இருந்திருக்கும். அவங்கள கேர் பண்ணுறது, அவங்கள பார்த்துக்கிறது, இது இந்த மாதிரி குழந்தைங்கள சுற்றியே வந்து எல்லாமே இருந்திருக்கும். டக்குன்னு குழந்தைங்க போனோன்னா அந்த சிரிப்பு, கோபம், சண்டை, அழுகை, இது எல்லாமே அந்த வீட்டை விட்டு போயிடும். வெறும் சைலண்ட்டாக இருக்கும் அந்த வீடு. ஒரு நிசப்தமான ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஸோ அப்பா அம்மா வந்து குழந்தைங்க இல்லாத வீட்டுக்கு வரும்போது அந்த சைலன்ஸ் வந்து அவங்கள பாதிக்கும். ஒரு தனிமையை வந்து அவங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கும். என்னடா நமக்கு யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி. அடுத்து வந்து சென்ஸ் ஆஃப் பர்பஸ் லூஸ் பண்ண மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நமக்கு என்ன வாழ்க்கை இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் தோணும். ஸோ இனி வாழ்ந்து என்ன பண்ண போகிறோன்ற அளவுக்கு அவங்கள டிப்ரெஷனுக்கு தள்ளுங்க. இந்த சென்ஸ் ஆஃப் ஃபீலிங் தான் வந்து எம்ப்டினஸ் சிண்ட்ரோம். இந்த மொத்த படமும் வந்து இந்த எம்ப்டினஸ் சிண்ட்ரோம் கான்செப்டை சுற்றி தான் இருக்குது. ரொம்ப அழகான படம், முடிஞ்சால் பாருங்கள்.